அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாடு நைட்டு தன்னால் கன்றுக்குட்டி போட்டு கிடந்திருக்குங்க. காலையில் எந்திரிச்சு தான் எங்கள் அப்பாவே பார்த்துருக்காங்க. நான் எந்திரிச்சு வந்து பார்க்குறதுக்கு காலையில் 7 மணி ஆயிடுச்சுங்க. காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பால் பீச்சணுங்கிறதுனால எங்கள் அப்பா 5 மணிக்கு எந்திரிச்சு வந்திருக்கையில் மாடு கன்றுக்குட்டி எதிர்பாட்டுக்கு ஜம்முன்னு பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கு. என்னடா ஏதோ புதுசாக கன்றுக்குட்டி நிற்கிதே, இது எந்த மாட்டோட கன்றுக்குட்டி, வேறு மாட்டோட கன்றுக்குட்டி நத்துட்டு வந்துருச்சான்னு பக்கத்தில் போய் பார்த்தா இந்த மாடு தாங்க கன்றுக்குட்டி போட்டிருந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3 நாள் எங்கள் ஊரில் சரியான மழை மக்களே. கட்டுத்தரையெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி சகதியாக இருக்குன்னு. மாட்டு மேலேயும் பாருங்கள், மாடு அங்கிட்டு இங்கிட்டும் படுத்து உருண்டிருக்கும் போல். மாட்டு மேலேயும் அப்படி அப்பி வச்சிருக்கு. இன்னும் இந்த மாடையும் இந்த இடத்தையும் சுத்தம் பண்ணவங்களையும் போதும் போதும் ஆயிரும் மக்களே. அது என்னன்னே தெரியலங்க. நம்ம ஃபார்மில் நிறையா மாடு வரிசையாக கன்றுக்குட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு வீடியோ கூட என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல, எல்லாம் மிஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்த தடவையாவது மாடு கன்றுக்குட்டி போடையெல்லாம் மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக எடுக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்படி அமையுதுன்னு. அதாவது நம்ம கொஞ்சம் சோம்பேறி பிடிச்ச ஆளுங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோமா. இங்கே மாடுங்க ஃபுல்லாக ஸ்பீடாக இருக்குது. நம்ம வரவங்களையும் அது ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்குங்க. எங்கே நம்ம நோட் பண்ண முடியுது. அந்த மாடு அதான் கன்றுக்குட்டி போட்டதுனால பனிக்குடமெல்லாம் அதான் உடஞ்சி எப்படி பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக ஓடி கிடக்குன்ட்டு. நைட்டில் நம்ம வாட்டுக்கு தெரியாமல் வந்து காலை கீழே வச்சு விட்டுருந்தா அவ்வளோதான் மக்களே. வலிக்கு பின்னாடி பெடெக்ஸ் வீங்கியிருக்கும். நஞ்சு கொடி பாதி தாங்க வந்துருந்துச்சு. மாடும் வயிறு ஃபுல்லாக எடுக்கலை. கன்றுக்குட்டி போட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லாக கிடந்திருக்கிறதுனால மாட்டுக்கு கொஞ்சம் தீனி காமிச்சோம்னா நஞ்சு கொடி ஃபுல்லாக கிளியராக போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சோம். நம்ம அம்மனியும் என்னமோ கொலப்பசியில் இருக்கிற மானைக்கு விட்டு விளாசிட்டாங்கங்க. ஒரு வாளி தண்ணியை விட்டு விளாசிட்டாங்க. தண்ணி குடித்து ஒரு 1/4 மணி நேரத்தில் நஞ்சு கொடி ஃபுல்லாக கிளியராக போட்டுருச்சுங்க. இந்த மானைக்கு நஞ்சு கொடி போடையில் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். மாடு அதை சாப்பிட விட்டுறக்கூடாது. சாப்பிட விட்டுட்டா பால் இருக்காது. நைட்டு அம்மனி கன்றுக்குட்டி போட்ட டயர்டில் இருக்காங்க. பாவம் பசியில் இருப்பாங்க. தண்ணி வேறு அவ்வளோ ஸ்பீடாக குடித்தாங்க. கொஞ்சோண்டி சோளத்தட்டையை போடுவோன்னு போட்டால் இந்த கன்றுக்குட்டிக்கு சேட்டையை பார்த்தீங்களா. அதை கொஞ்சம் கூட திங்க விடாமல் பூராத்து மேலே அப்படியே படுத்து உழப்பிருச்சுங்க. நம்ம ஃபார்முக்கு வர மாடுங்க தான் பயங்கரமாக சேட்டை பண்ணுதுன்னா இங்கே பிறக்கிற கன்றுக்குட்டிங்க அதுக்கு மேலே இருக்குதுங்க. என்ன செய்கிறது, மாடுங்களை போல தானே கன்றுக்குட்டிங்க இருக்கும். இவ்வளவு சொன்னையே இந்த மாடு போட்டிருக்கிறது என்ன கன்றுக்குட்டிங்கிறத சொன்னையா அப்படின்னு உங்கள் மனசில் தோன்றது எனக்கு தெரியுது. இந்த மாடு போட்டிருக்கிறது காலை கன்றுக்குட்டி தாங்க. ஒரு கன்றுக்குட்டி கூட பொட்டை கன்றுக்குட்டி போட மாட்டேங்கிறாங்க. ஒரு வழியாக அந்த வேலையெல்லாம் முடித்த உடனே புதுசாக மாடுக வந்துச்சு. மாடுக வந்தது இறக்கி கட்டிட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாடு வந்து போட போகிறது 3வது கன்றுக்குட்டி. இந்த மாடு 2வது ஈத்துலேயே 18 லிட்டர் பால் கறந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே போல் கறந்துருக்குங்க. இந்த மாடு வந்து கன்றுக்குட்டி போடுறதுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. இன்னும் 10 நாள் ஆகையில் இதை விட நல்லா பெரிய மடியாக எடுத்து நல்லா பெரும் மடிக்குட்டான மாடாக தாங்க இருக்கும். இந்த மாடு தாராளமாக இந்த ஈத்து 20 லிட்டர் கறக்குங்க. அந்தளவுக்கு நல்லா மடி சீரு, நல்லா முன்னோட்டமும் பின்னோட்டமும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த மாட்டில். இந்த மாடு ஜெர்சி ரகத்தை சேர்ந்த மாடு தாங்க. இந்த மாட்டோட கலர் வந்து செவலை மரம்னு சொல்லுவாங்க. என்னடா செவலை மரம்னு சொல்கிற, ஆனால் கலர் வந்து சுத்த செவலையாகத்தான் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். செவலை மரங்கிறது நீங்கள் சொல்கிற மானைக்கு நிறையா வெள்ளை இருக்கும். செவலையும் வெள்ளையும் கலந்து நிறையா இருக்கும். பட் இந்த மாட்டுக்கு வந்து வெள்ளை கலர் கம்மியாக இருக்குது. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இந்த மாடு வந்து செவலை மறையை சேர்ந்தது தான். இந்த மாடு காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. பால் நரம்பு கொடியை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாட்டில் மடி தோரணைக்கு ஏற்ற மானைக்கு காம்பு செட்டும் அவ்வளோ அருமையான காம்புங்க. மிஷின் கறவைக்கும் செட் ஆகும், மேனுவலாக கறக்கிறதுக்கும் செட் ஆகும். மாடு கொம்பு செட்லேயும் அவ்வளோ அருமையான கொம்பு செட்டுங்க. இந்த மாடு குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்தளவு நல்ல ஒரு அம்சமான மாடாக தான் இந்த வட்டம் நம்ம ஃபார்முக்கு வந்திருக்கு. இப்போ புதுசாக நம்ம ஃபார்முக்கு வந்து 3 மாடு வந்திருக்குங்க. 3 மாடுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடு தான். ஏன் அப்படி சொல்கிறேன் நீங்கள் போக போக உங்களுக்கு தெரியும். நம்ம ஃபார்மில் எப்போயுமே 15, 16 இல்லை 12, 13 இந்த ரேஞ்சில் தான் மாடு வாங்குவோம். 20 லிட்டர் கறக்கிற மாடு வாங்கினதே இல்லை. இந்த மாடு தான் வந்திருக்கு. நம்ம ஃபார்முக்கு வந்த 3 மாடுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது போக போக உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்களா. அது ஏன் சொன்னேன்னா, அந்த மாடு வந்து செவலை மர மாடு, இந்த மாடு 2மே ஹெச்எஃப் மாடுங்க. நம்ம ஃபார்முக்கு இப்போதைக்கு ஹெச்எஃப் மாடுகளே வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் இப்போ 2 ஹெச்எஃப் மாடு வந்திருக்குன்னு நினைக்கல கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது.
இந்த மாடும் போட போகிறது 3வது கன்றுக்குட்டி தாங்க. இந்த மாட்டுக்கும் பல்லெல்லாம் சேர்ந்துருச்சு. ஆனால் பல்லெல்லாம் நல்லா இருக்குது. தலைச்செட்டு நல்லா அருமையான தலைச்செட்டு. காம்பு வந்து இதுக்கு கருங்காம்பு கிடையாதுங்க, பட்டன் காம்பு. இதுவும் கருங்காம்புன்னு தான் சொல்லுவாங்க. சுத்த வெள்ளையும் கிடையாது, சுத்த கருப்பும் கிடையாது. கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த காம்பு, அதை வந்து பட்டன் காம்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஹெச்எஃப் ரகத்தில் வந்து சுத்த கருப்பாக இருந்தால் அதை கருங்காம்புன்னு சொல்லுவாங்க. சுத்த வெள்ளையாக இருந்தால் அதை வந்து வெள்ளைக்காம்புன்னு சொல்லுவாங்க. இப்படி கருப்பு வெள்ளையும் கலந்துருக்க வந்து பட்டன் காம்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாடு மடி செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னும் நல்லா அருமையான மடி செட்டுங்க. பால் நரம்பெல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. குணமனத்தில் அவ்வளோ ஃபஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாடு. சின்ன பிள்ளைங்க கூட பிடிச்சிக்கலாம், அந்தளவுக்கு சாதுவான மாடாகவும் இருக்குது. நல்லா என்னதான் ஜெர்சி மாடுகளில் நல்ல கறவை மாடுகள் இருந்தாலும் ஹெச்எஃப் மாடுகளை பார்க்கும்போது இந்த கலரே ஒரு தனித்துவமாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு ரசனையாக இருக்குது இந்த கலரையும் பார்க்குறதுக்கு. அதனால தான் ஒரு சிலர்லாம் ஹெச்எஃப் மாடு தான் வேணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்களோ என்னமோ. பட் ஹெச்எஃப் மாடை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க, நல்லா பராமரிக்கணும். செவலை மாடுகளை மனைக்கெல்லாம் இந்த ஹெச்எஃப் மாடுங்க வந்து வெயில் தாங்காதுங்க. அதே மனைக்கு சின்ன நோய்வாய் ஏற்பட்டாலும் இந்த ஹெச்எஃப் மாடுகளால் தாங்கிக்கிட முடியாது. ஹெச்எஃப் ப்ரீடுனாலும் சரி, ஜெர்சி ப்ரீடுனாலும் சரி, இந்த பருரோமம் உள்ள மாடெல்லாம் வாங்காதீங்க. அது வெயில் சுத்தமாக தாங்காது, பயங்கரமாக இளைக்கும். இந்த மாடை பொறுத்தவரை இந்த மாடு வந்து போட போகிறது 2வது கன்றுக்குட்டிங்க. பல்லு 6 பல்லு தான். தலை செட்டெல்லாம் அவ்வளோ அருமையான செட்டு. நம்ம ஃபார்முக்கு வந்திருக்க இந்த 2 ஹெச்எஃப் மாடுமே ஒரிஜினல் ப்ரீடு தாங்க, எந்த ஒரு கலப்பினமுமே கிடையாது. இந்த ஒரிஜினல் ப்ரீடு மாடுகள் கலரை பார்க்கும்போதே நமக்கு அப்படியே அழகாக கண்ணை பறிக்கும். இந்த மாடு வந்து போன ஈத்து 13 லிட்டர் பால் கறந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த ஈத்து 14-15 கண்டிப்பாக கறக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு அருமையான மடி செட்டு, நல்ல காம்பு விலாசம் உள்ள மாடுங்க. பால் நரம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த முன்னோட்டமும் பின்னோட்டமும் மடி செட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான மடி சீராக இருக்குது. பின்பையும் பாருங்கள், அப்படியே நல்ல ரெட்டை பையில் நல்ல விரிஞ்ச பையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரெட்டை குறுக்கு பையாக இருக்கிற மாடுகள் வந்து கறவை திறனில் அருமையாக இருக்கும். நல்ல பால் அதிகமாக கறக்கக்கூடிய மாடாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஃபார்முக்கு வந்திருக்க இந்த 3 மாடுமே நல்ல பெருங்கூட்டான மாடுங்க, நல்ல கறவை திறனில் உள்ள மாடுங்க தான். தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, குணமனத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ அருமையான குணமாக இருக்குது. தண்ணி தீவனமும் அருமையாக எடுக்குது. வந்ததுலேருந்து நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கலைங்க, அதுவரே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே தண்ணி தீவனம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நல்லபடியாக கன்றுக்குட்டியை போட்டு அது வாட்டுக்கு அமைதியாக பாலை கறந்துக்கிட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் இடைஞ்சல் படுத்தாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க சொன்னேன், அடுத்து ஏதாவது ஒரு மாடு கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னா அதை ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு. அது இந்த பயவுள்ள காதில் கேட்டுச்சோ என்னமோ, நம்ம அங்கிட்டு போயிட்டு வரவங்களையும் கன்றுக்குட்டியை போட்டுருச்சுங்க. முழிக்கிறத பாருங்கள், அப்படியே ஓரக்கண்ணால் முழிச்சிக்கிட்டு அவள் பிள்ளைய கொஞ்சிக்கிட்டு அப்படியே சைடு லுக்கு விட்றதை பாருங்கள். இருக்கானா போயிட்டானா அப்படின்ட்டு. ஏன் இனிமேல் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? இந்த மாடை பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்கக்கிட்ட சொன்னதில்லை. நம்ம ஃபார்மில் மொத்தம் 10 மாடு 11 மாடு எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏதாவது ஒரு மாடு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் சில மாடுகள் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சில மாடுகள் நான் சொல்லியிருக்க மாட்டேன். அதனால் தப்பாக நினைக்காதீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு மாடுகள் வர வர உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இந்த மாடு வந்து கருஞ்சேவலை மாடுங்க. கருஞ்சேவலையில் இது வந்து ஒரிஜினல் ப்ரீடு. உங்களுக்கு கலரை பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாடு வந்து போட்டிருக்கிறது 3வது கன்றுக்குட்டி. தலை செட்டெல்லாம் அவ்வளோ அருமையான தலை செட்டு தாங்க. மடி காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான மடி காம்பு தாங்க. இந்த மாடு வந்து போன ஈத்தே 13 லிட்டர் பால் கறந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த ஈத்து 15-16 லேசாக கறக்கும். அந்தளவுக்கு நல்ல அருமையான மடி செட்டு வச்சிருச்சுங்க. எப்படி இந்த மாடு கன்றுக்குட்டி போடுறதுக்கு இன்னும் 2-3 நாளாக ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்மளை ஏமாற்றிட்டு நம்ம இல்லாத நேரம் டக்குன்னு கன்றுக்குட்டியை போட்டுட்டாங்க. பக்கத்துலேயே என்ன இன்னொரு பெரிய மடி உள்ள மாடு இருக்கே அப்படின்னு உங்களுக்கு யோசனையாக தெரியும். இந்த அக்கா வேறு யாரும் இல்லைங்க, காலையில் கன்றுக்குட்டி போட்டு செகதிக்குள்ளே உருண்டுட்டு கிடந்தாங்களே, அது இந்த அக்கா தாங்க. இப்படியோ ஒரு வழியை இடத்தையும் சுத்தம் பண்ணி இந்த அக்காவையும் நல்லா குளிக்க வச்சு இப்போ ஜம்முன்னு மேலே ஏற்றி கட்டியாச்சுங்க. இப்போ பாருங்கள், காலையில் இருந்ததுக்கு இந்த அக்கா இப்போ எப்படி இருக்காங்கன்னு. இந்த மாடை பற்றி சொன்னேன், இந்த மாடு போட்டிருக்க கன்றுக்குட்டியை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணும். இந்த கன்றுக்குட்டி என்ன ஜெண்டர்னு ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. நான் ஏன் இப்படி சந்தோஷப்படுறேங்கிறத வச்சே இது என்ன கன்றுக்குட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்ட், நீங்கள் நினச்ச மனைக்கே இது ஃபீமேல் கன்றுக்குட்டி தாங்க. நம்ம ஃபார்மில் எப்படியோ ஒரு ஃபீமேல் கன்றுக்குட்டி போட்டுட்டாங்க. அதுவும் நல்ல அருமையான கலரில் போட்டிருக்குங்க. செவலை மர கலரை பற்றி சொன்னேன் இல்லைங்க, அது இந்த கன்றுக்குட்டி கலர் தாங்க. இதே மனைக்கு தான் அந்த செவலை அதிகமாக இருக்கும். அந்த வெள்ளை கலர் வந்து அங்கங்கே அந்த ஹெச்எஃப் மாடுகளில் இருக்கிற மனைக்கு இருக்கும். கிட்டத்தட்ட இதுவும் ஹெச்எஃப் ப்ரீடோட கலந்தது தாங்க. நெத்தியிலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பொட்டு வச்ச மாதிரி அந்த வெள்ளை கலர் வந்திருக்கு.
ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மை சேனல்.